வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பீஃப் வந்து குழம்பு வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக அன்றைக்கி வாங்கிட்டு வந்தப்பலாம் பிரியாணி செஞ்சோம். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அப்படியே ஃப்ரை மாதிரி ஏதோ பண்ணியிருந்தோம். ஒரு நாள் சில்லி போட்டிருந்தோம், அப்படியே பீஃப் சில்லி போட்டிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் போய் நம்மளே ஃபாலோ பண்ணி விட்டுருந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பீஃப் குழம்பா வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 2 தக்காளி எடுத்து வச்சுக்குவோம். இது வந்து இல்லாமல் நம்ம வெங்காயமும் எடுத்து வச்சுக்கலாம். பீஃப் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம அப்படியே குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஏன்னா பீஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் லைட்டாக ஹீட்டாக நொட்டி அப்படியே லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டை லவங்கலாம் அப்படியே இதாகிறதுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. பிரியாணிக்குலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுவோம். நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து போதுமானது தான். நமக்கு எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயிட்டோம். எண்ணெய் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. நம்ம அடுத்ததாக வந்து இதில் வந்து இந்த பட்டை லவங்கம், அந்த பூ, அப்புறம் சோம்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கரண்டியை போட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, போட்டோடனே நல்லா அந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். கடுகு போட்டோம்னா இன்னும் அதிகமாக வெடிக்கும். நம்ம இதுக்கு கடுகு போட தேவையில்ல. பட்டை இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் இன்னும் அவங்களால நல்லா உடச்சி போய், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி போடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி விட்டே போடுங்க. இதோட சின்னதாக உடச்சி போட்டாலும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு விட்டுறலாம். புகை கிளம்புது. போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட தக்காளியும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கலாம். போட்டு அதையும் கிண்டி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிடுங்க. ஏன்னா தக்காளி அந்த பச்சை வாசனை அடிச்சதுன்னா நல்லா இருக்காது. அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கொத்தமல்லி தழை, அப்படியே கருவேப்பிலை தழை, அதையும் அப்படியே லைட்டாக இதுக்குள்ளே போட்டுட்டு இதையும் கிண்டி விட்டுறலாம். தக்காளியோட பச்சை வாசம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா போகுது. அப்போ தான் இந்த மசாலா ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பீஃப், இந்த மாட்டுக்கறி எடுத்து அதில் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம கடையிலே பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்கள் என்ன சைஸுக்கு உங்களுக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம அந்த சூப்பு எலும்புலாம் வேறு வாங்கிட்டு வந்துருந்தோம். அதனால் எல்லாமே போட்டு நல்லா வேக விடணும். இது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோவுக்கு பக்கமாக போடுறேன் நான். கொஞ்சமாக கொழுப்பு சேர்த்துக்கோங்க குழம்புங்கிறதுனால. ஏன்னா அந்த கொழுப்பு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஒரு குழம்புக்கு அந்த ஆயில் பஸ் அப்போ தான் கிடைக்கும். போட்டோடனே அப்படியே புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டு வச்சுருந்த மசாலாலாம் மேலே இந்த கறியில் நல்லா இதாகிற வரைக்கும் அப்படியே போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இதை வந்து உப்பு கறின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே, அதாவது நம்ம வேறு இந்த ஆட்டியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வச்சோம்னா இதுதான் வந்து உப்பு கறி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கறிக்கு நம்ம மெயினாக எப்போயுமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் மஞ்சத்தூள் தான். அதனால் மஞ்சத்தூள் உப்பையும் லைட்டாக போட்டுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கலாம். அடுத்தது நம்ம இந்த சாந்தாட்டுறதுக்காக இந்த பக்கம் இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு வெங்காயம், சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு வச்சுருக்கலாம். எண்ணெய் ஊற்றி அப்படியே அது கொஞ்சம் நேரம் தாளிக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கறி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த தண்ணி அப்படியே இதாகி ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதாவது உப்பு கறிக்காக. அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கறி மசாலு, கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே. அடுத்து இந்த அடுப்பில் நம்ம வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இதாகிருச்சு. அது கூட கொஞ்சம் சீரக மிளகு சேர்த்திக்கலாம். சீரக மிளகு சேர்த்து விட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுருக்கலாம்.
அதுபோல் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கறி பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிட்ருக்குது. தண்ணி நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக ஊற்றுங்க கறிக்காக. உங்களுக்கு இந்த சூப் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அவ்வளோதான். இது ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். அதுக்குள்ளே இந்த அடுப்புலையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலா அரைக்கிறதுக்கான பொருள் ரெடி ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த சாந்தாட்டுறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சுருவோம். இந்த கறி வேகட்டும். குக்கர் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா விசில் போட்டுவிட்டு ஒரு 7லேருந்து 10 விசில் வரைக்கும் விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வேகும். இல்லைன்னா அப்புறம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் ஒரு 7 to 10 விசில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது குக்கர் விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சாந்தாட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருவோம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்து நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவல் மாதிரி போட்டுட்டு, இல்லைனா துருவி நீங்கள் போடுறதுனால துருவியாக போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் எடுத்து இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனாட்டி போடுங்க. ஆல்ரெடி நான் ஒரு தடவை சுட சுட எடுத்து போட்டு குக்கரில் இருந்து புகையாக வந்துச்சு. அதனால் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. பட்டவன் சொல்லுறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் தான் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்புக்கு உண்டான அந்த எல்லா சுவையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்று. மீதி நம்ம சேர்த்துறதெல்லாம் மஞ்சளில் தான் ஏற்றுறோமோ, அதெல்லாம் ஒரு சும்மா அது கூட ஆட் ஆகிறது தான். மல்லி தான் மெயினாக இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். வழக்கம் போல் தான் மிளகாத்தூள் தேவையான அளவு. இந்த ஜாரு மூடி வேறு காணோம். தான் இருக்குது. எடுத்து இதை போட்டு மூடி விட்டுறலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மூடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வடச்சட்டியில் இருந்த தண்ணியவே அப்படியே லைட்டாக ஊற்றிக்கிறோம். நீங்கள் வெளியே இருக்கிற தண்ணி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். போட்டு மூடி போட்டு மிக்சியில் போட்டு 2 கிருன்னு அடிஞ்சோம்னா வச்சுங்க, நமக்கு தேவையான சாந்து வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா நல்லா மசாலா மாதிரி ரெடி ஆகிட்டு சட்னி ஆயிடுச்சா. சட்னி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த பக்கம் விசில் வேறு விட்டுட்டுருக்குது. சாப்பாடு எடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வெள்ளை சாப்பாடு வச்சிட்டோம். சாப்பாடு குழம்புக்காக நம்ம சாப்பாடு குழம்பும். அப்பா கேமரா இதாகுது. 10 விசில் முடிஞ்சிச்சு. கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ கறி வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுறலாம். நமக்கு தேவையான அந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏதாவது உப்பு கறி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சூப் இருக்கும்ல, அதுவும் உங்களுக்கு தேவைன்னா சூப் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த சாந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் சூப்பு கேட்டால் கிடைக்காது. குடிச்சு பாருங்கள், அந்த மாதிரி சூப்பு இது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்போம், குழம்பா வைக்கல. அப்போ வந்து பிரியாணி செய்கிறப்ப அந்த உப்பு கறியோட சூப் எடுத்து உப்பு கறி வீடியோ போட்டிருந்தோம். சாந்து ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. எடுத்துலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த உப்பு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே கொத்தமல்லி தழை போட்டு விட்டு அது கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்ச உப்பு கறி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. 8 எலும்பும் கொஞ்சம் கறி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சூப்பு லைட்டாக எடுத்துருக்கிறேன். இந்த எலும்புலாம் கொட்டி சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, உள்ளே செம்மையாக இருக்கும். கொட்டினா வரமாட்டேது. உறிஞ்சி எடுத்துக்கலாம். உறிஞ்சி எடுக்கிறதெல்லாம் எல்லோரும் பண்ணாதீங்க. நீங்கள் கொட்டியாக சாப்பிடுங்க. ஏன்னா உரியறது சரியாக உரியலைன்னா அப்புறம் புறையரிக்கும். சிறப்பாக இருக்குது. குழம்பு பார்த்திங்கன்னா தயாராகிருச்சு. நம்ம அப்படியே கிண்டி விட்டு எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கு. நல்லா கறி பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொலன்னு வந்துருக்குது. அடுத்து என்ன, சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வச்சது வடித்தாச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். தட்டில் சோறு போட்ட ரெடி தான். வடித்த சோறு சுட சுட வேறு இருக்குது. ஆவி பறக்குது. சோறு குழம்பு சுட சுட கறி குழம்பு. இந்த கறி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு நல்லா, இட்லி தோசை சாப்பாடு 3க்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாகவே இருக்கும். இட்லிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சாப்பாடும் நல்லாயிருக்கும்.
தோசைக்குமே சிறப்பாக தான் இருக்கும் சாப்பிட்ருக்குறது. ஓகே, குழம்பு ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சமாக கறியை போட்டு குழம்பு ஊற்றி ஆவி பறக்குது வேறு. ஆவி பறக்க சாப்பாட்டை போடுறோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நீங்கள் சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணீங்கன்னு பாருங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்டில் பண்ணிவிடுங்க. சாப்பாடு நல்லா சுட இருக்குது. குழம்பு வேறு சூடாக இருக்கிறதுனால நல்லா ஊதி விட்டு பாருங்க, பீஸ் நல்லா வெந்திருக்குது. பீஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக விட்டுறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 7லேருந்து ஒரு 10 விசில் வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் சிறப்பாக இருக்கும். அது வந்து நல்லா மென்று சாப்பிட்றது அளவுக்கு இருக்கும். ஏன்னா எலும்புலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நமக்கு சிக்கனில் இருக்கிறதோட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம விசில்ஸ் அதிகமாக விட்றதே நல்லது தான். சாப்பிட்டோமா வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஒரு ஃபாலோவும் தட்டி விட்டுருங்க. டாடா பாய் மக்களே, இன்னொரு நாள் பார்க்கலாம். பீஃபு பீஸு. ஓகே டாட்டா. நான் போய் என் வாய்க்கு வேலை கொடுக்குறேன்.